எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் முத்தையா கார்த்திகேயன். ஸோ வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பொதுவாக பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. குழந்தைங்க எங்கே போனாலும் நூடுல்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுவோம். ஒரு வெஜிடபிள் நூடுல்ஸ் சிம்பிளாக எப்படி நம்ம வீட்டிலே வந்து, அதாவது ஹோட்டல் ஸ்டைலில், ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஒரு யூனிட்டில் தண்ணீர் ஊற்றி தண்ணீர் வந்து சூடு பண்ண வச்சுருக்கிறேன். இதில் கொதி வந்ததுக்கப்புறம் இதை தூக்கி நமக்கு வந்து இப்போ போட போகிறோம். பாருங்கள், தண்ணீர் வந்து இப்போ சுட்டாச்சு. இந்த நூடுல்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ நான் கடையில் தான் வாங்கியிருக்கிறேன். ஆக்சுவலாக நூடுல்ஸே நாம் பண்ணலாம், மைதா மாவு இதெல்லாம் வச்சு. சைனீஸ்னால் அவங்க அதில் எக்ஸ்பர்ட்டு. நம்ம பீப்புள் நூடுல்ஸ் பண்ணணுன்னா அதில் எக்ஸ்பர்ட்டு கிடையாது. அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதனால் அது கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் ப்ராக்டிஸில் கண்டிப்பாக நம்மளாலையும் பண்ண முடியும். அதை விட சிம்பிளாக நமக்கு கடையிலே ரெடிமேடான நூடுல்ஸ் கிடைக்கும். பெரிய பெரிய கமர்ஷியல் ஹோட்டல்ஸில் கூட ரெடிமேடான நூடுல்ஸ் தான் அவங்க வாங்கி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை எடுத்து அப்படியே ரெண்டாக உடைச்சிருவோம். ரெண்டாக உடைச்சு இந்த தண்ணியில் போட்டுடலாம். இதை வந்து நமக்கு வந்து ஒரு 5 minutes வந்து குக் பண்ணணும். இதில் எப்போதுமே நூடுல்ஸை வந்து ஏன் நமக்கு 5 minutes குக் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஓவராகவும் குக் பண்ணிடக்கூடாது. இதில் குக் பண்ணுறதுடைய பர்பஸ்ஸு ஒன்று, இதில் ஸ்டார்ச் நிறைய இருக்கும். அந்த ஸ்டார்ச்சை கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும். இன்னொன்று, இந்த நூடுல்ஸ் ஃபார்மேஷனுக்காக ஒரு கம் வந்து அதில் சேர்த்துருப்பாங்க. அந்த கம்முடைய இதுவும் வெளியேறணும் நமக்கு. அதை அப்படியே நமக்கு வந்து சாப்பிடக்கூடாது. அதனால் அப்படி லைட்டாக அப்படி கிளறி விட்டு ஒரு 5 minutes, ஓவர் குக் ஆகிடக்கூடாது. ஓவர் குக் ஆனாலும் வம்பு, குக் ஆகாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது. அந்த பதம் ஒரு 5 to 6 minutesங்கிறது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஹை ஃப்ளேமில் தான் அந்த தண்ணீர் வந்து கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ இந்த நூடுல்ஸ் ஒன்றோடி ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து அப்படி ஊற்றிக்கங்க. லைட்டாக ஒரு எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா அந்த நூடுல்ஸு ஒட்டக்கூடாது. அதுதான் நூடுல்ஸ் ப்ரிப்பரேஷனில் ஒன்றோடி ஒன்று ஒட்டக்கூடாது. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு ஸ்பூன் எண்ணெய் அப்படி ஊற்றிட்டிங்கன்னா ஒன்றோடி ஒன்று ஒட்டாமல் கிடைக்கும். இப்படி கிளறி பாருங்கள் நீங்கள். மேக்ஸிமம் 5 to 6 minutes, அவ்வளோதான். அதுக்கு மேலே வேலை. 5 minutesலேயே குக் ஆகிடும். இப்போ 5 minutes நான் குக் பண்ணிட்டேன். தண்ணியிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த தண்ணியை வந்து வடித்து எடுத்துடணும் நூடுல்ஸுக்கு. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். கரெக்டான பக்கம் 5 நிமிஷம் குக் பண்ணணும் ஹாட் வாட்டரில். கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறோம். இந்த யூனிட்டை வந்து நான் வந்து சூடு பண்ணியிருக்கிறேன். எண்ணெய், வெங்காயத்தாளோட அடிப்பகுதியில் உள்ள வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ கேரட், முட்டைக்கோசு, கேப்சிகம் மூணையும் அழகாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம் பண்ணிட்டேன். இது வந்து அந்த ஆயிலில் வந்து டாஸ் பண்ணணும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். மூடி வச்சு நீங்கள் குக் பண்ணிடக்கூடாது. அது டேஸ்ட் அடிபட்டுடும். இப்போ ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர், இதுக்கு தேவையான சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர், இப்போ நூடுல்ஸ் அப்படியே நீங்கள் என்னென்னா நூடுல்ஸ் வந்து போடும்போது உதிரியாக போடணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அப்படி கையினால் எடுத்து போடுங்க. இப்போ பாருங்கள், அப்படி கையினால் எடுத்து போடுங்க. நீங்கள் உதிரியாக போடுங்க. இதை இந்த மாதிரி கரண்டி வச்சும் நீங்கள் கிண்டி வைக்கலாம். அல்லது இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் டாஸ் பண்ணுங்க தூக்கி.
இந்த டாஸிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இல்லை உங்களால் இந்த மாதிரி தூக்கி டாஸிங் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து கரண்டி வச்சு பண்ணிக்கலாம். சால்ட்டு நமக்கு தேவைக்கு கொஞ்சம் அப்படி லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணாலே போதும் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தாள், ஆமாம் இப்போ பாருங்கள், சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் வந்து அப்படியே 1 ஸ்பூனா அல்லது 1.5 ஸ்பூன் மேக்ஸிமம் இந்த குவான்டிட்டிக்கு. அவ்வளோதான் பண்ணிவிட்டு ஒரு கிண்டிருங்க, அப்படி டாஸ் பண்ணிவிடுங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டுது. அவ்வளோதான், ஒரு பியூட்டிஃபுல்லான ஹோட்டல் ஸ்டைல் சைனீஸ் வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி. இதே மாதிரி ஒரு வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ் பியூட்டிஃபுல்லாக உங்கள் வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் கொடுங்க. இன்னும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.